நன்னா படித்தவனாக இருப்பினும் மகாஜானியாக இருந்தாலும் எதிராளியை கூட்டு சேர்த்துக் கொள்வது தவறு. அதேச காலே சம்பிராப்தா, எந்த தேசம் எந்த காலத்துல தமையனார விட்டுட்டு வரக்கூடாதோ அந்த தேச காலத்திலே விட்டுட்டு வந்திருக்கிறான். நம்மையும் விட்டு விட மாட்டான்ங்கிறது என்ன நிச்சயம்? இப்படி கேட்டார் ஜாம்பவான். ஏன்னா அவனை விட்டுட்டு வந்துட்டானோ இல்லையோ, அதே போல ராமா உன்னையும் விட்டுட்டு வரதுக்கு எத்தனை நாழி ஆயிடும்? போ ஜாம்பவான் கேட்டார். வெற்றியும் தருகுவர், வினையும் வேண்டுவர், முற்றுவர், உரை குறை முடிப்பர் முன்பினால் உற்றுரு நெடும்பகை உடையர் அல்லதும் சிற்றின தவறோடும் செறிதல் சீரிதோ. அழகா அடுத்தது கேட்கிறார் ஜாம்பவான். இந்த வேண்டாதவர்கள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமா ராமா? முதல்ல நம்ம பக்கத்துல சேர்ந்துட்டு சில நல்லதெல்லாம் நமக்கு பண்ணுவா. உடனே அவர்கள் நமக்கு ரொம்ப நல்லது நினைக்கிறவாள்னு நாமும் கிட்டக்க சேர்த்துப்போம். அப்புறம் எப்ப கெடுக்கணுமோ அப்ப கெடுத்துருவா. அவர்களிடத்திலே ஜாகிரதையாக இருந்து கொள். நமக்கு நல்லது பண்றானேங்கிறதுக்காக மட்டும் ஒத்தனை நம்பிடாதே. அவன் நீடித்து நமக்கு ஆத்மாவுக்கு எது நல்லதோ அதை பண்றானான்னு பார். சரீரத்துக்கு நல்லது பண்றவன ஒரு நாள் நம்பி விடாதே. ஆத்ம ஜீவனத்துக்காக செய்வனத்தான் நம்ப வேண்டும் என்று ஜாம்பவான் பேசினார். அடுத்து நாயக்கன் நீலன் பேசினான். இவர்கள் எல்லாரும் கடைசியில சொன்னது ஒண்ணுதான், பத்ததாம், இவர்கள் அத்தனை பேரையும் கொன்னுட வேண்டும். தீவிரமா தண்டனை கொடுத்து சுக்ரீவன் தெரிவித்தார். அங்கீகாரம் பண்ணக்கூடாது மற்றவாள்லாம் சொல்லிவிட்டார். வால்மீகி கேட்டார், தேவல் என்ன? சுக்ரீவன் தான் ரொம்ப கொடூரமானவன் போல், அவர் தானே கொன்னுடணும்னார். மத்த எல்லாரும் அங்கீகாரம் பண்ண வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி விட்டார்னார். இல்ல 70 வெள்ளம் வானர சைன்யத்துக்கும் கொல்லணும் தான் ஆசை. ஆனா சுக்ரீவன் முதல்ல எழுந்திருந்து கொல்லணும்னு சொன்ன உடனே ராமனுடைய முகத்தை பார்த்துதான் அது கண்ணி செவந்து ஜுவரம் கண்டாப்புல போயிடுதான் ராமன் முகம். இந்த ஒத்தம் பேசினதுக்கே ராமன் முகம் எப்படி போய் அரியும் மேன்மை வீடனன் என்றும் வீயா அளவு அரு பெருமை செல்வம் அளித்தனை ஆயின் ஐயர் களவு இயல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமதியர் இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி என்றான். உன் இளையவனான பரதன் அவனுக்கு திருவடியை சூட்டினாயே அது எனக்கும் சூட்டுன்னு விபீஷணன் பிரார்த்திக்க சூட்டினான். குகனொடும் ஐவரானோம் முன்பு பின் குண்டு சூழ்வான் மகனொடும் அறுவரானோம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐயர் நின்னொடும் எழுவரானேம் புகழருங் கானம் தந்து புதல்வரான் பொலிந்தான் நொந்தை. எதுக்கு என்ன காட்டு கமிச்சார் எங்கப்பான்னு ரொம்ப நாழியா யோசிச்சிருந்தேன் வீணா. இப்ப விட கிடைச்சுடுத்து. அவருக்கு 4 பிள்ளை பெத்தது போர்ல போல் இருக்கு. இன்னும் பிள்ளைகள் வேணும்னு ஆசை. அதை தேடின் வர்றதுக்காக என்னை அனுப்புவித்தார் போலும். அதுக்கு தான் குகனை தேடினேன், சுக்ரீவனை தேடினேன், இப்பொழுது உன்னை தேடினேன். உன்னுடைய தந்தை 7 பிள்ளைகளாலே பொலிந்தான். என் தந்தைன்னு ராமன் சொல்லுகிறேன். 7வரால் பொலிந்தான் உந்தை. உன் தந்தையான தசரதன் 7 மக்களை பெற்று பொலிந்தான் பிரார்த்திக்க திருவடி எடுத்து சூட திருவடி முடியில் சூடி செங்கதிர் உச்சி சேர்ந்த அறுவரை என்னனின் அரக்கரதம் அரச நோக்கி இருவரும் உவக கூர்ந்தார் யாவரும் இன்பமுற்றார் பொறு அமரர் வாழ்த்தி பூமழை பொழிவதானார். அமரர்கள்லாம் மேலேந்து பூமழை மொழிய ராமனுடைய திருவடி விபீஷண தலையிலே சூட்டப்பட்டு இருந்தது. இப்படிங்கறத நேற்றுக்கு சாயங்காலம் கடைசியில் இந்த உபன்யாசத்துல சொல்லியிருந்தேன். அதை இப்ப பார்த்துட்டோம். இனிமே இன்றைய உபன்யாசம் என்னங்கிறத பார்க்கலாம். நேற்றுக்கு நாம பார்த்தது விபீஷணனுக்கு முடிசூட்டு விழாவை ராமன் நடத்தினான்ங்கிறது. இனி அதற்கு மேலே பார்த்தோம் என்னால் இனி கிளம்பி நாழி அவகாசத்தை வீணாக்காமல் நேர சமுத்திரராஜனிடத்துல பிரார்த்திப்போம் என்று சொல்ல சமுத்திரராஜன் எப்படி தாண்டலாம்னு முடிவு பண்ணணும். சுக்ரீவனை போய் விபீஷணிடத்துல கேளுன்னு ராமன் தெரிவித்தான். விபீஷணிடத்திலே சுக்ரீவன் போய் கேட்டான். சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மருகசி, சமுத்திரராஜனிடத்துல போய் சரணாகதி பண்ண சொல்லுன்னா விபீஷணன் பார்த்தான். சுக்ரீவன் இவருக்கு சரணாகதி பலிச்சதுன்னா பெருமாளையவா சரணாகதி பண்ண சொல்றது? நம்மளை பண்ண சொன்னா நியாயம், பகவானை பார்த்து பண்ணுனா அவருக்கு தெரிஞ்ச மருந்து அதுதான்னா. ஒரு வைத்தியர் இருந்தார், எனக்கு தோலை ரொம்ப வலிக்கிறதுன்னு போய் அவர்கிட்ட மருந்து கேட்டேன். அவருக்கு சரியாலாம் படிச்சவர் இல்லை, ஏதோ படிச்சிருக்கார். அவர் என்ன பண்ணார், 7 கடுக்கா எடுத்து நன்னா அரைச்சு போடு, தோல் வலி போயிடுனார். கடுக்கா அரைச்சே போட்டேன், சரியா படுத்து. அடுத்த நாள் ஒருத்தர் நெஞ்சு வலின்னு போனார். இவருக்கு தெரிஞ்சு 7 கடுக்காதான். அதனால அவர் உடனே எழுதி கொடுத்தார், 7 கடுக்காய் அரிச்சு நெஞ்சில போட்டுக்கோன்னா பிராணம் படுத்து. ஏன்னா அவர் போய் தோல் வலிக்கு போனது நெஞ்சு வலிக்கு தெரியுமோ? எருது கட்டார்க்கும் 7 கடுக்காய் என்ன தின்னாலும் 7 கடுக்கான்னு எழுதுறதுக்கு ஒரு வைத்தியர். அதை போல இந்த விபீஷணன் தனக்கு எதை பலிச்சதோ அதை ராமனும் பண்ணணும்ட்டான். தனக்கு பலித்தது சரணாகதி, அத்தையே தான் ராமனும் பண்ணணும்னு சொல்லிட்டார். ராமனுக்கு சரணாகதி பலிக்காது. கடைசி சரணாகதி ராமன் பண்ணினது சமுத்திரராஜனிடத்திலே, அது பலிக்காமல் போயிட்டு திருதி என்பதோர் அழிதர ஊழியின் செனவும் பருதி மண்டிலம் என பொலிமுகத்தினன் பலகால் கருதி வில்லனும் அளவையில் தம்பியும் வெம்பி குருதி வெங்கனல் உமிழ்கன்ன கண்ணினன் தொடுத்தான். ராமன் 3 நாட்கள் கிழக்கு நோக்கி இருந்து சரணாகதி அனுஷ்டித்தான். ஆனாலும் சமுத்திரராஜன் எழுந்திருந்து வரல. ராமன் அப்ப ஒரு உண்மையை புரிஞ்சுட்டான். அடிக்கடி லக்ஷ்மணன் சொல்லிட்டே இருப்பான், ராமா விஸ்வாமித்திர இடத்துல அடியேன்னு சொல்லு,
வசிஷ்டர் இடத்துல அடியேன்னு சொல்லு, அதுக்குன்னு கண்ட பேரட்டே அடியேன்னு சொல்லிட்டே இருக்காது. இதெல்லாம் பலிக்காது. யார்கிட்ட வில்ல எடுக்கணுமோ எடு, யார்கிட்ட குனியணுமோ அவள்கிட்ட குனியனுட்டு. இது ராமனுக்கு புரியல. இந்த கண்ட பேர் முன்னாடி இப்ப குனிஞ்சு அடியே நானும் இல்லையோ தப்பு, நான் லக்ஷ்மணன் சொன்னதுதான் சரி, எடுத்தாத்தான் வேலை நடக்கும் போல் இருக்கு. திரும்பி லக்ஷ்மணனை பார்த்து சாபமானய சௌமித்ரே சாகரம் சோஷயிஷ்யாமி பத்யாம்யாந்து பிளவங்கமாக, என் வில்ல கொண்டா அம்ப கொண்டான்னு கூவினான். எப்பவுமே லக்ஷ்மணனுக்கு வழக்கம், ராமன் திரும்பி பார்த்தா கொன்னுடட்டுமான்வர். இன்னைக்கு என்னமோ தெரியல, ராமன் வில்ல கொண்டான உடனே சார்ங்கத்தை மட்டும் கொண்டு கொடுத்துட்டு கையை கட்டினுட்டான். என்ன லக்ஷ்மணா, வெறும் வில்ல மட்டும் நான் வச்சு என்ன பண்ண முடியும்? போய் அம்ப கொண்டான். குட்டி குட்டி சின்ன அம்பா கொண்டு போய் கையில கொடுத்துட்டு பேசாம இருந்துட்டான். சமுத்திரனை வத்தடிக்கிறதுக்கு இந்த சின்ன அம்ப வச்சு நடக்குமா? பெரிய சஸ்திரத்தை கொண்டான். பெரிய சஸ்திரத்திலேயே சின்னதா கொண்டு போய் கொடுத்துட்டு கையை கட்டினான். ராமனுக்கு புரியல, இவர் என்ன விபரீதமா நடந்துக்கிறார் இன்னைக்கு. இத்தனை நாள் கொன்னே முடிச்சிருப்பேன் இந்த லக்ஷ்மணன், ஏது விபரீதமா நடந்திருக்கான்னா வேடிக்கையா எழுதினார். முதலாளி முன்பே தொழிலாளி மற்றொரு தொழிலாளியை காட்டி கொடுக்க மாட்டான் எழுதி வச்சார் அப்படின்னு.